ஹாய் ஹால், வெல்கம் டு சுக்ராஸ் சேனல். நம்ம இப்போது வெயிட் லாஸ் பவுட்ரு தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். வெந்தயம், மிளகு, சுருள்பட்டை, கருப்பு கொள்ளு, சிவப்பு கொள்ளு, சீரகம், பெருஞ்சீரகம், கிராம்பு, கருப்பு சீரகம், ஓமம், முருங்கைக்கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, எலுமிச்சை, தேங்காய் எண்ணெய். இதில் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி செய்கிறது, என்னென்ன யூசஸ், எது குடிக்கிறதுனால என்னென்ன என்னென்ன யூசஸ் இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். கொத்தமல்லி இதில் யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களும் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, சீரகம், பெருஞ்சீரகம், கொள்ளு, மிளகு, கிராம்பு, பட்டை, இதெல்லாம் பார்த்திங்கனாலே நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான பொருள் தாங்க. இதெல்லாமே இதோட ப்ராசஸ் என்ன, நமக்கு உடம்புல இருக்க கொழுப்பெல்லாம் கரைச்சி கொண்டு வர ப்ராசஸ் பார்க்கும். நம்ம சளியாக இருந்தாலும் சரி, அங்கங்கே நமக்கு ஹார்ட்டில் இதுமாரி அங்கங்கே நமக்கு கொழுப்பு கரைஞ்சி கிடக்கும், அது எல்லாத்தையும் நமக்கு கரைச்சிட்டு வர வேலை தாங்க இதை பார்க்கும். இதுலேயும் நமக்கு சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கும். இதுலேயே நம்ம ஹீட் ப்ராசஸ்க்கு மட்டும் உண்டானது மட்டும் சேர்த்து கிடையாதுங்க. நம்ம இதிலேயே இந்த ஹீட்டையே நமக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி உண்டான எல்லா பொருட்களையுமே நம்ம இதுலேயே சேர்த்திருக்கோம். மோஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணணுன்னாலே நமக்கு ஹேர் லாஸ் இருக்குங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பட் நம்ம குடிக்கிற நம்ம செய்கிற இந்த பவுடரில் அந்த ஹேர் லாஸ் ப்ராப்ளமே இருக்காது. நமக்கு ஹேர் க்ரோத் தான் ஆகும். அதுக்குண்டான இன்க்ரீடியன்ஸை சேர்த்து தாங்க நம்ம இதில் செஞ்சுருக்கோம். இதை வரிசையாக கொத்தமல்லி ஒவ்வொன்றையாக வரிசையாக வறுத்து எடுத்துக்கோங்க. சுருள்பட்டைங்கிறது நம்ம வெயிட் லாஸ்க்கு முக்கியமான ஒரு பொருளுங்க. இந்துப்பு நான் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன், இதில் சேர்த்திக்கணும். உடம்புல ஜீரணம் ஆகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்னால தான் நமக்கு வெயிட் கெயினே ஆகுது. நம்ம சாப்பிட்டதெல்லாம் அங்கங்கே தேங்கி நிற்கிறதுனால. இது எல்லாத்தையும் நம்ம கரைச்சிட்டு வரணும். இதில் ஒவ்வொன்றையுமே மிஸ் பண்ணாமல் ஒவ்வொன்றையுமே சேர்த்திக்கோங்க. இதில் ஆக்சுவலாக நான் ஓமம் சேர்த்திருக்க மாட்டேன், எனக்கு கண்டிப்பாக ஓமம் சேர்த்திக்கோங்க. முக்கியமாக நமக்கு இதில் ஹீட் ப்ராசஸ் இருக்குதுன்னா, இதில் ஹீட் கூல் ஆகிற ப்ராசஸ்க்கு உண்டானதும் நம்ம வெந்தயம், கொத்தமல்லி, சீரகம், ஓமம் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கணும். நம்ம கடைசியில் தேங்காய் எண்ணெயும் நம்ம ஆட் பண்ணுவோம். அது எப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். முடிஞ்ச இந்த வீடியோலேயும் நான் சொல்லிடுறேன். நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா ஃபைபர்ஸு, விட்டமின்ஸு எல்லாமே நமக்கு குறையும். பட் நம்ம அது எதையுமே லாஸ் பண்ணாமல் நம்ம வெயிட் லாஸும் பண்ணணும், நமக்கு எதுவும் லாஸும் ஆகக்கூடாது. நம்ம அந்த முருங்கைக்கீரையிலே நமக்கு முருங்கைக்கீரை பவுட்ரு ஆட் பண்ணுறதில்ல. நம்ம ஆல்ரெடி நான் வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் பவுட்ரை. ஸோ அதனால் நம்ம அதை ஒரு வாரம் மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை இது எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், நமக்கு ஹேர் க்ரோத் தரும். கொத்தமல்லியும் கூட அதுதான், அதோட யூசஸ் தான் கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வறுத்தாச்சு, அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பவுட்ரை வச்சு எப்படி டீயோ சூப்போ செய்கிறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.